அம்பேத்கரியம் 50 தொகுப்புகளை தொகுக்கின்ற இந்த நேரத்தில் விரைவில் உங்களை அந்த தொகுப்போடு சந்திப்பேன். அதற்கு முன்பு இந்த இடைப்பட்ட நேரத்தில் காணொலிகள் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல கொஞ்சம் மகிழ்ச்சி. இப்போ பேச போகிற செய்தி என்னென்னா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏன் புரட்சியாளர் அம்பேத்கரை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் செஞ்சுருக்காரு, அல்லது தலித் மக்களுக்கு மட்டும்தான் செஞ்சுருக்காரு, மீதி பேருக்கு யாருக்கும் அவர் போராடலை அப்படின்றது போல் ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்குது. அது எப்படி தவறு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஒன்று பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கி அனுபவிக்கின்றது இடஒதுக்கீட்டுக்கு எல்லாத்துக்கும் மத்திய அரசில் இன்றைக்கி ஒரு அனுமதி இருக்குது அப்படின்னா, அந்த பில்லை முதல்ல பாஸ் பண்ணது, அந்த பில்லை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தது அம்பேத்கர் தான். இன்றைக்கு அனுபவிக்கின்ற தமிழ்நாட்டில் பெரியார் போராடினார் என்பது உண்மையாக இருந்தாலும், மற்ற மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அவர் தான் வாங்கி கொடுத்துருக்கார். ஒட்டுமொத்தமாக அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி, அதுக்காக அவர் பேசின உரைகள் எல்லாம் அந்த காலத்தில் கடும் கண்டனத்துக்கெல்லாம் உள்ளாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த இடஒதுக்கீடை மட்டும்தான் அனுபவிக்கிறாங்களா, வேற என்ன அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு தங்களை மனிதர்களாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அரசமைப்பு சட்ட சாத்தியக்கூறு அவர் தான் உருவாக்கி கொடுத்தார். வேற யாருமே அதை செய்யல. அதுக்கு முன்னாடி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மனிதர்களாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சட்டங்களே கிடையாது. முதல்ல அவர் தான் அதை உருவாக்கி கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பல உரிமைகள் அடிப்படை உரிமைகள் நம்ம சொல்றோம் இல்லையா, அது தலித் மக்களுக்கு மட்டும் இல்லை, அடிப்படை உரிமைகள் இந்தியாவில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் சேர்த்து தான் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வரலாறு, அவர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு இந்து மதமெல்லாம் சொன்னப்போ, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் சூத்திரர்கள் கிடையாது, சூத்திரர்களாக அவர்களை நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படின்னா சூத்திரர்கள்லாம் யாரு அப்படின்னா, ஆரிய சமூகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரிவுக்கு சூத்திரர்கள்னு பட்டம் கட்டினாங்க. ஆனால் அந்த பார்ப்பனர்கள் அந்த பட்டத்தை எல்லா மக்களுக்குமான பட்டமாக அதை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு பட்டமாக மாற்றி இந்த இந்திய நாட்டையே அடிமைப்படுத்தி இருக்கிறாங்கன்ற அந்த ரகசியத்தை முதன்முறையாக அவர் தான் போட்டு உடைச்சார். இந்தியாவில் அதுக்கு முன்னாடி அந்த ரகசியத்தை உடைச்சது யாருமே கிடையாது. 2000 வருஷமா நம்ப வைக்கப்பட்ட ஒரு விஷயம், பிற்படுத்தப்பட்ட மக்கள் சூத்திரர்கள் என்று நம்ப வைக்கப்பட்ட விஷயத்தை முதன்முறையாக ஆதாரபூர்வமாக உடைத்து நொறுக்கி அந்த உண்மையை அம்பலப்படுத்தது அம்பேத்கர் தான். ஸோ வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் சரி, சட்ட ரீதியாக பார்த்தாலும் சரி, சமூகவியல் நோக்கில் பார்த்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிக அடிப்படையான விஷயங்களை அம்பேத்கர் தான் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் நாம் இப்போ இதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.